வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். மக்காச்சோளம் மாடி தோட்டத்தில் ஈஸியாக எப்படி வளர்க்குறது, விதை முதல் அறுவடை வாங்க பார்க்கலாம். நான் மார்க்கெட்லேருந்து வீட்டு தேவைக்கு வாங்கின மக்காச்சோளத்துலேருந்து கொஞ்சம் முத்தலாக இருக்கக்கூடிய, அதாவது நல்லா விளைஞ்ச ஒரு மக்காச்சோளத்தோட ஒரு துண்டை எடுத்து ஒரு வாரம் காய வச்சேன். அதுக்கப்புறமா அதோட விதைகளை 8 மணிக்கூர் ஊற போட்டிருக்கேன். வெண்டைக்காய் விதையோடு சேர்த்து தான் ஊற போட்டிருந்தேன். இப்போ க்ரோ ஷீட்டில் முளைக்க போட்டுடலாம். இந்த மண் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் உபயோகித்த தோட்ட மண், அதோட கொக்கோ பீட்டும் கொஞ்சம் கலந்துருக்கேன். அதாவது வீட்டிலேருந்தே நான் எடுத்த தேங்காய் நார்லேருந்து கிடைச்ச பொடியையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். அதனால் விதை ஈஸியாக சீக்கிரமே முளைச்சிரும். இப்போ மண்ணை போட்டு மூடிடலாம். 5வது நாள் எல்லா விதைகளுமே முளைச்சிருக்கு. ஒரு சில விதைகளை தவிர பாக்கி எல்லாமே முளைச்சிருக்கு. நான் இது வெண்டைக்காய் விதையோடு சேர்த்து தான் முளைக்க போட்டிருந்தேன், அதுவும் முளைச்சிருக்கு. இன்னும் 5 நாள் இந்த க்ரோ ஷீட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நாம் இன்னொரு கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். ஒரு கண்டெய்னரில் 3 செடிங்கிற அளவில் நான் வச்சுருக்கேன். இதோட மண் கலவை பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ் சாயில் மிக்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் எண்டு கார்டு கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். மக்காச்சோளம் ரொம்ப நெருக்கமாக தான் நடணும். அதனால் நான் ஒரு கண்டெய்னருக்கு 3 செடிங்கிற அளவில் நட்டிருக்கேன். 4 கண்டெய்னரில் வச்சுருக்கேன். 2 இலைகள் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் இதை நான் மாற்றி வச்சுருக்கேன். மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நல்ல வெயில் தேவை. அது மட்டும் இல்லை, இதை கொஞ்சம் நெருக்கமாக வளர்க்கணும். இதை எல்லா சீசன்லேயும் நாம் வளர்க்கலாம். பெரிய அளவில் பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக வளர்க்க முடியும். அது பாட்டுக்கு வளரும். நம்ம டைமுக்கு தண்ணி கொடுக்கணும், அதே மாதிரி வெயில் சரியாக இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் போதும். அதே மாதிரி நம்ம முளைக்க போடுற விதை நல்ல பக்குவமான விதையாக இருக்கணும். நல்ல விளைஞ்ச விதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். மக்காச்சோளத்தை கடையிலேருந்து வாங்கினதுமே அப்படியே முளைக்க போடாமல் ஒரு வாரம் நிழலில் உலர விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முளைக்க போடலாம். விதையை டைரெக்டாகவும் மண்ணில் போட்டு முளைக்க வைக்கலாம். பட் தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறமா முளைக்க போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே முளைச்சிரும். சரியாக 62 நாட்களுக்கு பிறகு கதிர் மாதிரி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அப்படியே நெற்கதிர் மாதிரியே இருக்குது. இதுக்கப்புறம் தான் நமக்கு சோளம் வைக்க ஆரம்பிக்கும். இந்த பூவிலேருந்து மகரந்த தூள் விழுந்ததுக்கப்புறமா தான் சோளம் முத்து முத்தாக வைக்க ஆரம்பிக்கும். இப்போ சரியாக 67 நாள் ஆயிருக்கு. செடி நல்லா வளர்ந்துருக்கு. அடுத்ததான் மகரந்த சேர்க்கை தான். இந்த பூ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நெற்கதிரிலேருந்து விழக்கூடிய அந்த தூள், அந்த மகரந்த தூள் அந்த கருது மேலே விழணும், அந்த கான் மேலே விழணும். அப்போ தான் கானில் உள்ள முத்துக்கள் நிறைய வைக்கும். இந்த துகள்கள் சரியாக விழலை அப்படின்னா கானில் முத்துக்கள் குறைவாக இருக்கும், இல்லை சின்ன சைஸ் முத்துக்களாக இருக்கும். ரொம்ப செழிப்பாக நிறைய முத்துக்கள் கிடைக்காது. ஸோ இதுக்காக தான் இந்த கான் செடியை ரொம்ப நெருக்கமாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காட்டில் இந்த துகள்கள் ஈஸியாக ஒன்று மேலே ஒன்று பக்கத்தில் செடிகள் மேலே ஈஸியாக விழும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா காற்றிலே ஈஸியாக நடக்கும். காற்று வேகமாக இருக்கும்போது இந்த துகள்கள் காற்றில் அழகாக பறந்து அந்த கதிர் மேலே விழுந்துடும். ஒருவேளை காற்று குறைவாக இருந்தால் ஒரு குச்சி இல்லைன்னா நம்ம கையாலேயே இந்த பூக்கள், இந்த நெற்கதிரில் நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா இந்த துகள்கள் ஈஸியாக விழுந்துடும். வைக்க ஆரம்பித்தாச்சு. அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, சில்க் மாதிரி இருக்கும். இதில் தான் அந்த துகள்கள், அந்த மகரந்த தூள் விழணும். இதில் விழும்போது தான் உள்ளே முத்துக்கள் செழிப்பாக இருக்கும். இந்த த்ரெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலுமே ஒவ்வொரு முத்துக்களில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் அந்த தூள் செழிப்பாக விழுந்தால் தான் உள்ளே நல்ல ஒரு செழிப்பான சோளம் கிடைக்கும். கான் 3 மாத பயிர், அதாவது நீங்கள் 90லேருந்து 100 நாட்களுக்குள்ளே அறுவடை எடுத்துட முடியும். இது இன்னும் உயரமாக வளரும். நான் கண்டெய்னரில் வச்சுருக்கிறதால இது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா நம்மளை விட நல்ல ஹைட்டாக இந்த கான் செடி வளரும். நான் இந்த கான் செடிக்கு ஸ்பெஷலாக எந்த உரம் எதுவுமே நான் கொடுக்கல. முதல்ல மண் கலவை பண்ணும்போது அதில் கொடுத்துருந்த கம்போஸ்ட் ப்ளஸ் மாட்டுச்சாணம், இது காய்ந்த மாட்டுச்சாணம், இது ரெண்டும் தான். அதுக்கப்புறமா நான் ஸ்பெஷலாக எதுவுமே கொடுக்கல. சிகப்பு நிறத்தில் இந்த சில்க் த்ரெட் மாதிரி இருக்குது இல்லையா, இதோட நிறம் ஓரளவு மாறும்போது நாம் அறுவடையை ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு ரொம்ப இளம் பிஞ்சு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த த்ரெட்டு ப்ரௌன் கலர் ஆகும்போது நாம் அறுவடை எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் முத்தலாக வேணும் அப்படின்னா அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள்,
இந்த மகரந்த தூள் வந்து சரியாக விழுறதுக்காக நான் கை வச்சு லைட்டாக தட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரியும் தட்டி விடலாம், இல்லை நீங்கள் ஒரு குச்சி வச்சும் தட்டி விட்டுக்கலாம். காற்று நல்லா இருந்ததுன்னா காட்டிலே இந்த ப்ராசஸ் வந்து நடந்துடும். இப்போ ஒவ்வொரு செடிக்கும் 2 கான் வீதம் அழகாக வளர்ந்துருக்கு. அந்த த்ரெட்டு வந்து நல்ல ரெட் கலரில் தான் இருக்குது. இப்போ அறுவடைக்கு ரெடி ஆகலை. இப்போ சரியாக 78 நாள் ஆயிருக்கு. இந்த த்ரெட்டோட நிறம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. உங்களுக்கு வந்து பேபி கார்ன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட எடுத்துக்கலாம். உள்ளே வந்து லைட்டாக கதிர் வச்சுருக்கோம். இல்லை கொஞ்சம் முத்தலாக வேணும்னா இதோட நிறம் வந்து நல்லா மாறினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் விளைய விட்டு தான் எடுக்க போகிறேன். இப்போ 88 நாட்கள் ஆயிருக்கு. கார்ன் வந்து நல்லா வெளியில் தெரிகிற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. இது பார்க்கும்போதே தெரியுது இந்த கார்ன் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது, நிறைய முத்துக்கள் இருக்கும். இப்போ எடுத்தால் கூட இதை வந்து பச்சையாக நம்ம யூஸ் பண்ணலாம், பச்சையாக சாப்பிட்லாம். எல்லா செடியிலையுமே 2 கார்ன் இருக்குது. கரெக்டாக 95 நாட்கள் ஆயாச்சு. இன்றைக்கி வந்து அறுவடை எடுக்க போகிறேன். ஸோ ரொம்பவே ஹாப்பி. 3 மாதங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி கிடைக்க போகுது. ஸோ மக்காச்சோளம் வந்து மாடி தோட்டத்துலேயும் ஈஸியாக வளர்க்க முடியும், குறைவான மண்ணிலே வளர்க்கலாம். இதுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதுக்கு ஸ்பெஷலாக உரம் எதுவுமே கொடுக்கல. கலவையில் கொடுத்த அந்த உரம் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, வெயிட்லெஸ் சாயில் மிக்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். விதை கூட நான் வீட்டு தேவைக்கு வாங்கின மக்காச்சோளத்துலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். முதல் காயை இப்போ அறுவடை எடுத்துடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.